ஹாய், இது சண்டே மினி vlog. சண்டேக்கு எல்லாருக்கும் லீவ் இருக்கும். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் அன்னதான் டபுள் ஒர்க்கிங் டேவாக இருக்கும். மார்னிங் டிஃபின்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் சண்டேனா எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்கணும். சமைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சமைச்ச பிறகு வருமே பாத்திரம், அது தேய்க்கிறது தான் சரியான கடுப்பாக இருக்கும். சனிக்கிழமை நைட் சாப்பிட்ட பாத்திரமெல்லாம் இருந்தது. அதான் மார்னிங் எழுந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே நைட்டே தேய்ச்சிடுவேன். ஆனால் நைட் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால மார்னிங் தான் எழுந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த சண்டே சமையலுக்கு லீவ் கொடுத்தாச்சு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவர் கிரிக்கெட் விளையாட போயிட்டாரு. அதுக்கு நான் வந்து நீ கிரிக்கெட் விளையாட போயிட்டேன், நாங்கள் ஆஃப்டர்நூன் ஏன் செஞ்சு சாப்பிடணும்னு கேட்டதுக்கு ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொன்னார். அப்போ சரி நீ போய் கிரிக்கெட் விளையாடவே போயின்னு சொன்னேன். அதான் ஆஃப்டர்நூனா ஒன்றும் சமைக்காத ஆர்டர் போட்டுக்கினேன். ஒரு சிக்கன் ரோஸ்ட் பிரியாணி, ஒரு சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணேன். பாப்பாவுக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்கள் வீட்டில் எப்பவுமே சண்டே மேக்ஸிமம் பிரியாணி தான் செய்வேன். குழந்தைங்களுக்கெல்லாம் அதிகமாக சிக்கன் பீஸ் கொடுக்கவே கூடாது. அதனால தான் பாப்பாவுக்கு ஒரு 2 சின்ன சில்லி சிக்கன் பீஸ் மட்டும் கூப்பிட்டேன். பாருங்க எப்படி என்ஜாய் பண்ணி எக்ஸ்பிரஷன் கொடுத்துன்னு சாப்பிட்றாங்க அவங்க. அவர் வரும்போது சர்ப்ரைஸாக எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாரு. எங்க பாப்பா அப்போ வரைக்கும் அவங்க அப்பா மேல கோச்சின்னு இருந்தாங்க, விட்டுட்டு கிரிக்கெட் ஆட போயிட்டேன். அம்மா அப்பா மேல கோச்சின்னு தானே இருக்க, ஐஸ்கிரீம் சாப்பிடாத அப்பன்னு சொன்னதுக்கு இல்லையே நான் கோச்சிக்கலேன்னு சொன்னாங்க. இதான் நீங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.